உங்க வீட்ல ஒரு பொண்ணு நல்லா கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டு, அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் பண்ண போறாங்க. ஸோ, அந்த ப்ரோகிராம்ல நீங்க எல்லாருமே கூப்பிட்டீங்க. அவங்க நெறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ, எல்லாரும் உக்காந்தாங்க. அவங்களே அப்புறமா ஒரு சீஃப் கெஸ்ட் வருவாரு. சீஃப் கெஸ்ட் வந்து அந்த பொண்ணுக்கு கார்லாண்ட் போடுறதோ, அது ரிப்பன் கட் பண்றதோ ஏதோ ஒண்ணு செய்வாரு. செய்த பிற்பாடு அவரு ஒரு 15 நிமிஷம் உக்காந்துட்டு போயிடுவாரு. இவங்களுக்கு நீங்க சீஃப் கெஸ்ட்டான்றீங்க. ஸோ, கெஸ்ட்னா என்னங்க? கெஸ்ட்னா என்ன? கெஸ்ட்னா பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஸோ அவங்கள நம்ம கெஸ்ட்ன்னு சொல்றோம். ஸோ அதுல எத்தனையோ பேர் இருப்பாங்க. எவ்வளவோ வேலை விட்டுட்டு வந்திருப்பாங்க. உங்க பொண்ண என்கரேஜ் பண்றதுக்கு, பாராட்டுறதுக்கு வந்திருப்பாங்க. வந்து உக்காந்தாங்க. ஸோ ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து ஆம், ஸோ அப்படிப்பட்ட அவங்கள நம்போ டான்ஸ்ல ஒண்ணு என்ன இருக்குதுன்னாக்கா, டான்ஸ் பார்க்கறதுக்கு வந்த ஒருத்தரா 2 பேரையும் கூட நம்போ ஈக்குவல் டு காட்ன்னு சொல்றோம். கடவுளுக்கு ஈக்குவலா நம்போ வி மஸ்ட் கன்சிடர் தெம். ஸோ அப்போ அப்படி இருந்தவங்களே இருந்தவங்க மத்தியில ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு போனாக்கா, இந்த சீஃப் கெஸ்ட்ன்ற வேர்டு எப்படி வந்திருக்க? ஸோ அப்போ கெஸ்ட்டுங்கெல்லாம் அவங்கள விட பெரிய கெஸ்ட் இவரு. அது எப்படி கெஸ்ட் ஆயிட்டாரு? அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரலும் 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் பார்த்துட்டு போனாங்க. இவர் வந்து 15 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவாரு. ஸோ இப்படி நீங்க சீஃப் கெஸ்ட்ன்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த ஒருத்தரை வந்து அவங்களெல்லாம் நம்ம சீஃப் கெஸ்ட் ஆனாக்கா அவங்க எல்லாம் கடவுள் சமானமா நம்ம பார்த்தோம். ஸோ கடவுள் இவர் சீஃப் கெஸ்ட்னா பெரிய கடவுள் அப்படி ஒண்ணு இருக்குமா? ஸோ இதுல டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது இருக்குதா? ஸோ இது நான் என்ன சொல்றேன்னா, கிளாசிக்கல் டான்ஸ்ல இந்த சீஃப் கெஸ்ட் என்ற வேர்டே கரெக்ட் இல்லை, சரியில்லை. ஏன்னா சீஃப் கெஸ்ட்டுங்க எல்லாருமே வி மஸ்ட் ஆனர். ஸோ அதுல ஒரு சீஃப் கெஸ்ட்ன்ற ஒருத்தர் இருக்கிறாங்கன்னுட்டு பாராட்டுறது இது அவ்வளோ நீங்க பர்ஃபெக்ட் எனக்கு தோணல. ஸோ அதுக்காக என் ப்ரோக்ராம்ஸ்ல எதுவுமே இது வரலாம் ஒரு சீஃப் கெஸ்ட் கூட இல்லை. எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் அவங்க கெஸ்ட்டுங்க நிறைய பேர் வருவாங்க, எத்தனையோ பேர் வருவாங்க, அது வேற விஷயம். ஆனா அதுல ஒரு சீஃப் கெஸ்ட் போல நான் யாருமே ஆனர் பண்ணல. ஸோ இப்போ அப்படி நீங்க யாராவது சீஃப் கெஸ்டா கூப்பிடணும்னா கூட அவங்க ஒரு பெரிய டான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆர்கனைசர் ஆயிருக்கணும். அதாவது அவங்க ஒரு பெரிய டான்ஸர் ஆயிருக்கணும். ஸோ அவங்க வந்தாக்க அந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறமா அவங்களுக்கு ப்ரோக்ராம் லாஸ்ட்ல இந்த டான்ஸ் எப்படி எது விஷயம் இந்த பொண்ணு எப்படி கத்துக்கிச்சு, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி என்கரேஜ் பண்ணாங்க, ஸோ அப்புறமா இன்ஸ்டிடியூட் எப்படி ரன் ஆகுது, அதெல்லாம் அவங்க சொன்னாக்கா இப்போ வந்த கெஸ்ட்டுங்களே கெஸ்ட் மாருங்க பார்த்துட்டு டான்ஸ் பார்த்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் டான்ஸை பற்றி. ஸோ அதை அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்குவாங்க. ஸோ அப்படியேப்பட்டவங்கள நம்ம சீஃப் கெஸ்ட்டை ஆனர் பண்ணாலும் அது வேறு விஷயம் இருக்கும். ஆனால் நானே எத்தனையோ பேரை பார்த்தேங்க. ஒரு பெரிய ஆக்டர்னுட்டு, அது ஒரு பெரிய பொலிட்டிஷியன்னுட்டு, அதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் இவருக்கு நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவார், நம்மளுக்கு யூஸ் ஆகும்னுட்டு நீங்கள் கூப்பிட்டாக்கா அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு கார்லாண்ட் போட்டுட்டு கீழே உக்காருவாங்க. ஒரு 15 நிமிஷம் உக்காருவாங்க. 15 நிமிஷம் அந்த 15 நிமிஷம் கூட அவங்க டான்ஸ் பார்க்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள பார்த்துக்கணும், ஆட்டோகிராஃப் அது இது எல்லாம் பேசிட்டு 15 நிமிஷத்துல அவருக்கும் டைம் ஆகிடும், போயிடுவாரு. ஸோ இது எப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட் பொண்ணுக்கு, டான்ஸ் பண்ற பொண்ணுக்கு? ஸோ ஆக்சுவலி என்ன பார்த்தாக்கா சீஃப் கெஸ்ட் அவங்க அப்பா நினைக்கிறேன். எங்க பொண்ணோட அப்பா யார் என்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க தான் சீஃப். ஏன்னா நிறைய என் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் அவங்க அப்பா மாருங்க எப்பவுமே பார்க்கல அந்த பொண்ணு டான்ஸ். அப்புறமா டைரக்டா ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தா அம்மாக்கு டைம் இருக்கோ வந்து பார்க்கும் பேசும் அதெல்லாம். ஸோ 1-2 வாரம் நம்ம கிட்ட பேசுறதை தவிர அந்த பொண்ணு டான்ஸ் பார்க்குற டைம் அவங்களுக்கு இருக்காது சில பேருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க லாஸ்ட்ல வந்து பார்த்துட்டு அவங்க கெஸ்டா இருந்தாலும் நான் அவங்களே ஐ கன்சிடர் சீஃப் கெஸ்ட். ஏன்னா அவ்வளோ பொறுமையா அவ்வளோ அவங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட கஷ்டமான டான்ஸ் கூட அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு கத்துக்கிறதுக்கு. அப்புறமா அவ்வளோ காசு செலவு பண்ணாங்க. இதுக்கெல்லாம் அவங்களே நம்ம கெஸ்டா இருந்தாலும் சீஃப் கெஸ்ட்ல அவங்களே நம்ம வி கன்சிடர். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணப்போ எனக்கு ஒரு முஸ்லீம்காரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க எங்க பேரண்ட்ஸ். அவரு பேச்சுலர் டாக்டர். அப்புறமா இது என்னது நீங்க இப்படி பேசுறீங்க, இது எப்படின்னாக்கா அது நான் சொல்றேன். நான் சின்னப்போ அப்போ அவ்வளோ டிவிஸ் எல்லாம் அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகலைங்க. நான் வீட்டுக்கு யார் கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்தாக்கா அவங்க அவங்க பொண்ணு டான்ஸு, உங்க பையன்
டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கிறாரான்னு கேட்டோம். ஏதோ ஒரு டான்ஸ் பண்ண சொல்லுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ எங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு ஒரு சின்ன அங்கிள் கேட்குறாரு, ஆன்டி கேட்குறாரு. இவங்க கேட்குறாங்க ஒரு ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் பண்ணுன்னு சொன்னாக்க, நான் கூட சந்தோஷமா பண்ணிடுவேன். அப்பல்லாம் எனக்கு கொஞ்சம் டான்ஸ் பண்றதுக்கு வெட்கம் இல்ல. பேசுறதுக்கு கீசுறதுக்கு வெட்கமா இருந்துச்சு. ஸோ அப்போ டான்ஸ் பண்ணிட்டாக்க அவங்க கூட ரொம்ப பாராட்டுவாங்க. ஐயோ! ரொம்ப நல்லா பண்றான். ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா ஆவான்னுட்டு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கூட என்கரேஜ்மெண்ட். அவங்க அந்த அப்படியாப்பட்ட ஒரு ஆளு இந்த இந்த டாக்டர். அவரு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்துட்டு போறாங்க. யாரு எப்போ இந்த பல்ல டான்ஸ் எல்லாம் பார்க்குவாரு. ஸோ அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் வந்தப்போ அவரு எங்க பேரண்ட்ஸ்க்கு சொன்னாரு. நீங்க எந்த ஸ்டேஜ்லன்னா உங்க இந்த பையன் ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது நீங்க என்ன ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நீங்க தச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்ல. நான் அத பத்தி யோசனை பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம்க்கு வேண்டிய நகையெல்லாம் நான் கொடுக்க போறேன்னுட்டு அவரு வாக்கு வாங்கினாரு எங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன் நீங்க மட்டும் வாங்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் இது கொடுக்குறேன் அந்த பையனுக்கு. அன்னைக்கு சொன்னாரு. அப்புறமா எங்க பேரண்ட்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. யாரோ ஒரு முஸ்லீம் ஒரு பேச்சுலர் இப்படிப்பட்ட இவ்வளவு சென்சிட்டிவா கூட யோசனை பண்ணாரா? எத்தனை பேர் வந்திருக்காங்க. யாருமே இப்படி பேசல. இப்படி கிஃப்ட் கொடுக்குறேன்னு கூட சொல்லல. ஸோ அப்புறமா அவர் அப்படி செஞ்சாரு. ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு இருக்கிற நகைங்க எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஸோ சூட்டபிள் ஆனது. ஸோ அதை வச்சு நாங்க ப்ரோக்ராம் பண்ணோம். அவரு அப்போ ஸ்டேஜ் மேல வந்து என்னை பத்தி, அந்த டான்ஸை பத்தி, எங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ற பத்தி அதெல்லாம் அவர் பேசினாரு. எனக்கு கூட சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு அங்கிள் வந்து அது என்னை பத்தி பேசுறாரு அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அவருக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறார் போல தெரியுது. அப்புறமா அவங்களுக்கு ஒரு பொண்ணு பொறந்துச்சு. அந்த பொண்ணு அவங்க கிளாசிக்கல் டான்ஸர் ஆக்குனாங்க. அது அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஜாயின் பண்றப்போ கூட எவ்வளவோ தூரமா அப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வகைரா ஆயிப்போச்சு. ஸோ அப்போ அங்க எங்களுக்கு என்ன என்ன ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி, 20 நாளுக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி, இப்ப நான் இங்க எந்த டான்ஸ்ல ஜாயின் பண்ணணும்? எங்க பொண்ணு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. ஸோ அப்புறமா இந்த டான்ஸ் மாஸ்டர் இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு. ஸோ அப்புறமா வந்து இது கரெக்ட் தானா? பேசிக்ஸ் இத்தனை நாள் தானா? நோட்ஸ் குடுத்துன்னு இருக்கிறாரு, இது கரெக்ட் தானா? ஸோ எல்லாம் என்ன கேட்டுட்டு அவங்க மக டான்ஸ பத்தி அவ்வளா கேர் எடுத்துக்கினாரு. அப்புறமா அந்த பொண்ணு கூட ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆச்சு. ஸோ இப்படியாப்பட்டவங்கள நம்ம ஆனர் பண்ணாக்க அதுல என்ன தப்பு இல்ல. அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷனும் இல்ல. அவங்க செய்யறது எதுவுமே இல்ல. ஒரு பேர் இருக்குது, ஒரு புகழ் இருக்குதுன்ட்டு எடுத்துன்னு வந்து நம்ம கெஸ்ட் பண்ணிட்டாக்கா, ஸோ இது எப்படியாப்பட்ட அந்த சீஃப் கெஸ்ட்ன்ற வேர்டே கரெக்ட் இல்லைங்க. கெஸ்ட், ஆல் ஆஃப் தெம் ஆர் கெஸ்ட். ஸோ நானும் எங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ரோக்ராம்ஸ் பண்ணி வேற இடத்துல போனாக்க சீஃப் கெஸ்ட் வருவாங்க. ஸோ அப்போ நாங்க என்ன செய்ய முடியாது. ஏன்னா அது வேற ஆர்கனைசேஷனோட ப்ரோக்ராம். நாங்க போய் அங்க ஒரு 1/2 1 ஹவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்காக எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஆர்கனைசர் மிஷன் பண்ண ப்ரோக்ராம்ஸ்ல மாத்திரம் இதுவரைலாம் சீஃப் கெஸ்ட் இல்ல, இருக்க போறாது கூட. இது முன்ன கூட. ஸோ அப்புறமா சில பேரண்ட்ஸும் நினைச்சாங்க, என்ன திடீர்னு இப்படி சொன்னாரு? ஏன்னா சீஃப் கெஸ்ட்டை பத்தி நம்ம பேச மாட்டோம்ல. ஏதோ டான்ஸ் பத்தி, நகைங்க பத்தி அதெல்லாம் பேசுறோம் தவிர. ஸோ அப்போ என்ன சார் சீஃப் கெஸ்ட் இல்லையா? இல்லம்மா அண்ணாக்கா. அப்போ அவங்க கூட கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க ஒரு மாதிரி. இது என்னது இது சீஃப் கெஸ்ட் இல்லாத இப்படி இப்படி. அப்புறமா அவங்களுக்கு நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிற்பாடு அவங்களுக்கு கூட அப்படி. ஏன்னா அவங்களே செலிபிரிட்டிஸ், அவங்களே பொலிட்டீஷியன்ஸ், அவங்களே ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொன்ன பிற்பாடு அவங்களுக்கு கூட புரிஞ்சு போச்சு. ஸோ அப்புறமா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நல்லா இந்த டான்ஸை பத்தி, டான்ஸ் விஷயங்கள்லாம் ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தாக்கா, அவங்களே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேச சொல்றாங்க தவிர, சீஃப் கெஸ்ட்டை மட்டும் யாரையும் அவங்க கூப்பிடலங்க. ஸோ தே அக்செப்டட் மை அட்டிடியூட். அவங்களுக்கு மை ஆட்டிடியூட் என்ற விதம், அதாவது என் அபிப்பிராயம் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு புரிஞ்சுக்கினாங்க. ஸோ இந்த சீஃப் கெஸ்ட்டை பத்தி எனக்கு தெரிஞ்சது இது. நான் யோசனை பண்றது இது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? தேங்க் யூ ஸோ மச்.